கொண்ட அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன். அந்த வகையில் அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாதமாக இருக்குது இந்த வருஷத்தில். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள், அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்னைக்கு, சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது நமக்கு பல விதத்தில், இப்போ சனி வக்ரமாக வேற இருக்கு இல்லையா, அது பல விதத்தில் நமக்கு நன்மை தரும். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இது உங்களுக்கு தெரிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்துல ஒரு முறை. இந்த விநாயகரை வணங்குறதுக்கு இந்த மாசம்தான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வளமைகளை கொடுக்கும். அப்போ ஆடி மாசம் நமக்கு தண்ணி வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம், அப்புறம் தண்ணி வரும், அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடிப்பெருக்கை நமக்கு வேண்டிக்கும் பொழுது நமக்கு வளமைகள் நிறைய பெருகும். அதனாலதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது. அது பெண்கள் முக்கியமா கும்புறது என்ன, அவங்கதான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா. அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆடி 18 நம்ம பண்றோம். அது மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, லட்சுமி பூஜை தான். வருஷத்துல ஒரு தடவை நமக்கு நோன்பு இருக்கும் இல்லையா. லட்சுமிக்கு நோன்பு இருந்து நம்ம பூஜை பண்றது, வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா இருக்கும். அது மாதிரி லட்சுமிக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்றோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே ஒரு பல விஷயங்களை கும்பிடக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு போறது. கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியா சிம்ம ராசிக்கு போறாரு. ஆடி 18 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்கு வராரு. சுக்கிர பகவான் கடகராசிக்கு வராரு. அது மாதிரி ஆகஸ்ட் 30 புதன் சிம்ம ராசிக்கு வராரு. ஸோ இது மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, கிரகங்கள் மாற்றங்கள் இது நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணலாம், எந்த நாள்ல நாம சுப காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதா இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதனால அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்க அது மாதிரி உங்க வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே நல்ல பலன்களே நடக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 3வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இப்போ இந்த ராசிக்கு ஜென்ம குரு இருக்கார். ஜென்ம குரு பொதுவாக நல்ல பலன்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மிதுன ராசி இருக்கு இல்லையா, இந்த மிதுன ராசிக்காரங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல கோடு போட்டால் ரோடு போடுவோம்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலே, தெரியாத விஷயத்த கூட சொன்னால் ஆரம்பத்தில் மட்டும் சொன்னோம்னா அப்புறம் பிடிச்சிட்டு அதை டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சிக்குவாங்க. இவங்க அது மாதிரி சின்ன இது பாதை கொடுத்தாலே நல்ல பெருசாக பண்ணக்கூடியவங்க, கோடு போட்ட ரோடு போடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா நல்லா சுறுசுறுப்பானவங்க, எல்லாரையும் எல்லாத்தையும் நல்லா கலகலப்பாக பழகக்கூடியவங்க, இதெல்லாம் உள்ள இருந்தால் கூட இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது. அது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக இவங்க மற்றவங்க மூலமாக டீல் பண்ணாங்களே அவங்களுக்கு நல்லது. சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்து கலவையான பலன்களாக நடக்கும். மாத ஆரம்பத்தில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறது குடும்பத்தில் நல்லா இருக்கும். அது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவுகள் அதிகரிக்கலாம். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவினங்கள் கூடலாம் 2ஆவது வீட்டில் சூரியன் இருக்கிறது. ஆனால் அந்த மாத நடுவில் 3ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு சூரியன். அப்போ நல்லா இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன். நீங்கள் ஐடி செக்டரில் இருந்தீங்கன்னால இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றவங்களோட உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். பலவிதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் விஷயங்களாக இருக்குது.
புதன் வந்து அதாவது எப்படி புரிஞ்சுன்னா, முதல் பாதி கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா, அப்புறம் 2வது பாதி நல்லாயிருக்கும். அப்படி புரிஞ்சுக்கங்க. மாசத்துக்கு வந்து புதன் 2ல இருக்கிறதுன்றது இன்னொரு விஷயம். அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அது வந்து பிஸ்னஸ் பண்றவங்க, படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமா இருக்கும். செவ்வாய் 4வது வீட்ல, உங்க ராசியில் 4வது வீட்ல செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு சில முரண்பாடுகள குடும்பத்துல, வீட்ல ஒரு சில பிரச்சனைகள ஏற்படுத்தலாம். இதெல்லாம் வந்து பொதுவான பலன்களா இருக்கு. வேலையில பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துல நிதானமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய திட்டங்கள செயல்படுத்தி சின்ன சின்ன வெற்றிகளா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறுங்க. அப்படி அப்படி பாருங்க. அப்படி வச்சுக்கங்க. ஏன்னா ஜென்ம குரு இருக்காரு. பல காரியங்கள்ல மனசோர்வு உண்டாகும். நீங்க எதையும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். வாக்கு குடுத்தா நிறைவேத்த முடியாது. இந்த மாரியெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா கூட, ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற்றத்த நோக்கி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? அது மாரி நீங்க முன்னேற்றத்த நோக்கி சில சின்ன சின்ன வெற்றியெல்லாம் கிடைக்கும். சக்சஸ் பண்ணுங்க. முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும். ஏதானும் வந்து சொத்து சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால பணம் வந்து ஓரளவு நடுத்தரமா தான் இருக்கும். சராசரியா இருக்கும். அதனால செலவ கட்டுப்படுத்துனீங்கன்னா, அங்க வரவுக்கும் செலவுக்கும் கரெக்ட்டா ஒண்ணு இருக்கும். இல்லாட்டினா வரவ காட்டிலும் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவா மாணவர்கள் வந்து நீங்க உங்களுடைய முயற்சிய அதிகமா போட்டீங்கன்னா, நிச்சயமா கல்வியில வெற்றி பெறலாம். இப்போ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்து மா அ மாசத்தோட பின்பகுதி, ஆகஸ்ட் மாசத்தோட பின்பகுதியில நல்லா நடக்கும். நல்ல முன்னேற்றமான பலன்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய தசாபுதிகள பொறுத்து அவங்களுக்கு நிச்சயம் கூட ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமா வரக்கூடிய தொடர்புகள்னால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறது. உங்களுக்கு பொதுவா வந்து அ சின்ன சின்ன பிரச்சனைகள், சத வலிக்கிறது, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா வந்து இந்த மாதத்துல நீங்க வந்து கோயில்ல சுவாமி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எதானும் வேலை சம்பந்தமா போகக்கூடிய பிரயாணங்கள், பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிய கொண்டு வந்து தரும். இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறந்த நாட்களா இருக்கக்கூடியது வந்து நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கங்க. இந்த நாட்கள்ல நீங்க நல்ல காரியங்கள் பண்ணலாம். ஆகஸ்ட் மாசம் 4, 6, 8, 10, 12, 14, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27, 29 இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப நாட்களா இருக்கு. அதே மாரி சந்திராஷ்டம நாட்கள குறிச்சு வச்சுக்கங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதிகாலையில. அதனால ஆகஸ்ட் 7, 8 7ஆம் தேதி நைட்டு தான். அதனால 8, 9 அப்படின்னு ஆகஸ்ட் 8, 9ன்னு வச்சுங்களேன். இந்த நாட்கள்ல வந்து நீங்க முக்கியமான கையெழுத்து போடுறது, முக்கியமான இடங்களுக்கு பிரயாணம் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டாலும் நல்லது. புதிய முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டாலும் நல்லது. அனாவசியமான வாக்குவாதங்கள் வேண்டாம். அது நம்மள பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால சந்திராஷ்டம நாட்கள்ல ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால சந்திராஷ்டம நாட்கள தவிர்த்துட்டு மத்த நாட்கள்ல நீங்க பண்ணுங்க. சுப நாட்களும் குடுத்துருக்கேன், சந்திராஷ்டம நாட்களும் குடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க பிளான் பண்ணிக்கங்க. அப்படி பிளான் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். அதே மாரி புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள வழிபடலாம். அப்படி இல்ல அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, அவர வழிபடலாம். ஜென்ம குரு நடக்கிறது. அதனால தட்சிணாமூர்த்திய வழிபடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்றத நீங்க ஜெபம் பண்ணலாம். டெய்லி ஒரு 11 தடவ சொல்லுங்க. புதனுக்கு அதிதேவதை வந்து பெருமாள் தான். அதனால ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்றத ஒரு 11 முறை சொல்லுங்க. இது வந்து பல விஷயங்கள உங்களுக்கு நல்லது இருக்கும். வேப்பிலைய தண்ணீல நனைச்சு வீட்டு வாசல்ல கட்டுங்க. வீட்டு வாசல்ல வந்து தெற்கு பக்கமா கட்டுங்க. தெற்கு சைடு உங்க வீடு எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு தெற்கு பக்கமா வீட்டு வாசல்ல கட்டுங்க. அது வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் சொல்றேன். அது மாரி வந்து சமையக்கட்டுல ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வைங்க. அதில வந்து நெய் விளக்கு ஏத்தி கொஞ்சோண்டு வெண்ணெய் அதில சேருங்க. சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது சேர்க்கிறது உங்களுக்கு பல விதத்தில, பல விஷயங்கள்ல தடைகள நீக்கி நல்லது செய்யும். பொதுவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.